வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் பாருங்க மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டன் வந்து எலும்பில்லாத மட்டனுங்க. எலும்பில்லாம மட்டன் எடுத்துருக்கேங்க. இன்னைக்கு நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன் மட்டனை. நம்ம வந்து குக்கரில் தானே இன்னைக்கு செய்கிறோம், அதனால குக்கர் எடுத்து வச்சுங்க. மட்டன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு, சிக்கன் மட்டனுக்கு தேவையான உப்பு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கலக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. போட்டு மூடிடலாம். விசில் போட்டாச்சுங்க. இது நல்லா 5-6 விசில் வரட்டுங்க. மட்டன் நமக்கு 5 விசில் வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இன்னைக்கு மட்டன் தாளிக்கிறதுக்கு வந்து மண் சட்டி வச்சிருக்கேங்க. மட்டன் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு மண் சட்டி வச்சிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கஞ்சிச்சு 2 ஏலக்காய், பட்டை 3, லவங்கம் 4, பிரிஞ்சி இலை 2, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகா 2. நம்ம இதில் வந்துங்க பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுருலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வந்து தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியான வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் கொஞ்சம் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் செய்யறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சு தாங்க செய்யணும், பொறுமையா. நம்ம சிறுவை பார்க்குற மாதிரியெல்லாம் அப்புறம் நம்ம அதுக்குள்ள செய்யும் போது கொஞ்சம் மண் சட்டி வந்து அது மாதிரி செய்ய முடியாது. மண் சட்டியை வந்து ஸ்லோவாக தான் செய்யணும். இது எண்ணெயிலேயே மட்டன் கொஞ்சம் வதங்கட்டுங்க நல்லா. பாருங்க, நல்லா மட்டன் இது மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சிருந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இதில் உப்பு சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம முன்னாடியே குக்கரில் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம். வேணா பார்த்துட்டு வேணும், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டுங்க. நமக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டுங்க. வேகட்டும். இது பாருங்க, நமக்கு மட்டன் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சுங்க. இப்போ அரை ஸ்பூன் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. வேணும் இன்னும் நல்லா கிரேவியா ட்ரையா பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணுனால இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்றேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் பாருங்க, நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, நான் மட்டன் குழம்பு கூட வச்சிருக்கிறேன். இது என்னோட வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.